27 நட்சத்திரங்களில் 3வது நட்சத்திரம் தான் கிருத்திகை நட்சத்திரம். தமிழ் மாதமான ஆடியில் இந்த நட்சத்திரங்களால் ஆளப்படும் நாள் தான் ஆடி கிருத்திகை. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் கிருத்திகைங்கிறதால இந்த நாள் மிகவும் மங்களகரமானதாகவும் முருகப்பெருமானை வழிபட சிறந்த நாளாகவும் இருக்குது. முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரம் நாளும் முருகனை சீராட்டி பாலூட்டி வளர்த்தது 6 கார்த்திகை பெண்கள். அந்த கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் 6 பேரையும் கார்த்திகை நட்சத்திரமாக மாற வரம் கொடுத்தவர் சிவபெருமான். ஒவ்வொரு மாதமும் தான் கார்த்திகை நட்சத்திரம் வருது. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் அதிக சக்தி வாய்ந்தது. ஆடி கார்த்திகையில் விரதத்தை துவங்கி 6 மாதங்கள் தொடர்ந்து விரதம் இருந்து தை மாத கார்த்திகையில் விரதத்தை முடிப்பாங்க. ஆனால் ஆடி கார்த்திகையில் உள்ள ஒரு சிறப்பு தை மாத கார்த்திகையில் கூட இருக்காது. அப்படிப்பட்ட ஆடி கார்த்திகையில் முருகப்பெருமானின் முழு அருளை பெற கார்த்திகை விரதம் எப்படி இருக்கணும், என்னெல்லாம்